தலைவா தவ புதல்வா வருகவே முந்த தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. நீ வாழ்க, உன்னுடைய கலை வாழ்க. சென்று வா, அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போ. உருப்படியானவள் ஊர்வத்தாயா, இது போல நாட்டியத்தை காண வேண்டுமானால் ஏற்பாடு என்னுடையது. இந்த தேவ சபையிலே தான் இந்த திருச்சபை தான் முடியும். அதுல குறிப்பா மணமேட்டில தான் பார்க்கணும். அதுக்கு மணியாடுறைய நமக்கெல்லாம் ஆர்டர் போட்டு போயிருக்காரு பாரு. ஆகட்டும், வாழ்க்கையில மறக்கவே வாழ்க 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 பல்லாண்டு என்று அமரேந்திரா, இந்த நாட்டியத்தை கண்குளிர கண்டுவிட்டோம் அல்லவா? சுவாமி, உண்மைதான். ஆனால் தேவ சபை உன்னுடைய தலைமையிலே நடக்கட்டும். சுவாமி, தாங்கள் இருக்கும்போது தன்னுடைய தலைமையில் நடக்க வேண்டுமா? தாங்கள் தான் முதியோர் அல்லவா? இருக்கட்டும். இருந்தாலும் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக வழங்கக்கூடிய சாமி, தேவதொன்றை முழக்க செய்தவன் நீ. உன்னுடைய தலைமையிலே நடக்கட்டும். எதை பேசப் போகிறாய், எப்படி பேசப் போகிறாய், பேசும் பார்க்கலாம். சுவாமி, எப்பொழுதும் தெய்வத்தை பத்தி பேசுவோம். இன்று பூலோகத்தை பத்தி பேசலாம் என்று எனக்கு கேட்டுச்சாமி. அமரேந்திரா, சுவாமி, பூலோகத்தை பத்தி பேசுகிறாய். உண்மைதான். எதை பேசப் போகிறாய், எப்படி பேசப் போகிறாய், பேசும் பார்க்கலாம். சுவாமி, எனது கேள்விக்கு தாங்கள் தான் சித்த பாக்கியமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த பூலோகத்திலே தந்தார்த்தை விட்டு பிரதமத்தை நேசிக்கிறவன் இல்லை என்று ஒருவருக்கெல்லாம் வாரி வரை வழங்கக்கூடிய மன்னனாகவும், பொய் சொல்லாத வாசகன், தந்தார்த்தை விட்டு பிரதமத்தை நேசிக்காதவன், அப்படி ஒரு உத்தமன், சத்திய தவறவன் இந்த பூலோகத்தில் இருக்கின்றவனா இல்லையா என்று எனது முதல் கேள்வி. சாமி, அமரேந்திரா, சாமி, இந்த பூலோகத்தை பற்றி பேச வேண்டும் என நினைக்கின்ற பொழுது எதை பேசப் போகிறாய், எப்படி பேசப் போகிறாய் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பூலோகத்திலே தன் தாரத்தை விட்டு பிறகு ஆரம்பிச்சிக்காதவன், குழுக்கக்கூடிய வள்ளல், பொய்யே சொல்லாத ஒரு உத்தமன் இந்த பூலோகத்திலே இருக்கிறானா இல்லையா என்று கேள்வி வைத்திருக்கிறார். முதல் கேள்வி அதுதான் சாமி. அமரேந்திரா, சுவாமி, ஒரு மனிதனாகப்பட்டவன் கருவாகி உருவாகி முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமர்ந்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஈந்திருக்கின்றாலே அந்த நேரத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறான்.
அந்த குழந்தையாகப்பட்டவள் பிறக்கின்ற பொழுது இந்த பூமியிலே பிறக்கின்ற பொழுது இந்த மண்ணை தொடுகிறான். இந்த மண்ணுடைய பிடியாகப்பட்டது அந்த குழந்தையை கவிக்கொள்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பூலோகத்திலே பொய்யே சொல்லாத வாசகன் உத்தமனாகப்பட்டவன் இந்த பூலோகத்திலே நிச்சயமாக இருக்க முடியாது என்று தெரிவிக்கிறேன். ஏன் என்று கேட்கலாம். ஆனால் காலையில எழுகின்ற பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவன் பொய்யான வார்த்தையை அஞ்சாமல் கூறிக்கொண்டு எழுகிறான். அது என்ன பொய் என்று கேட்கலாம். காலையில எழுகிறானே கோழி கூவுகிறது என்று கூறுகிறான். அங்கே கோழியா கூவுகிறது, சேவல் அல்லவா கூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனாகப்பட்டவன் பூலோகத்தில் நடந்து சென்று கொண்டிருப்பான். இவனே சென்று கல்லை தாக்கி விடுவான். பொய்யான வார்த்தை கூறுவான். கல் என்னை தாக்கிவிட்டது என்று பொய்யான வார்த்தை கூறிக்கொண்டிருப்பான். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா, என்னவென்றால் இந்த பூலோகத்திலே விலை மதிக்க முடியாத பொருளாகப்பட்டது என்ன பொருள் தெரியுமா தங்களுக்கு? பெண்களுடைய கற்பாகப்பட்டது இந்த பூலோகத்திலே விலைக்கு விற்கப்படுகிறது. வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் இந்த பூலோகத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக கேள்வி வைக்கிறேன். தங்களுடைய வாதம் என்ன? தாங்களே சொல்லுங்களே பார்க்கலாம். தங்களுடைய வாதத்தை எடுத்துக்கொள்ள இதுல திருச்சபையில மறுப்பேது கிடையாது. அவரவரே விருப்பத்தை அவரு பேசலாம். அதுல தடையே கிடையாது. திருச்சபையில நான் ஒருவர் இருப்பதை மறந்துவிட்டு ராஜரிஷி ஏதேதோ கூறிக்கொண்டிருக்கின்றார். உலகத்தில் சத்தியம் தவறாதவள், நீதி தவறாதவள், தந்தாரத்தை விட்டு பிரதானத்தை இச்சிக்காதவள், யார் எதை கேட்டாலும் வெள்ளி என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லன் ஒருவன் இருக்கின்றான். என்னுடைய குருநாதர் வச்சிஷ்டப்படுவரே, நான் ஒருவன் இருக்கிறேன் என்று பாராமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி ஒரு கேள்வி வைக்கின்றீர்கள் பார்த்தீர்களா? இந்த பூலோகத்திலே பொய்யே சொல்லாத ஒரு உத்தமன பூலோகத்தில் இருக்கின்றான். யார் அவன்? பூலோகத்தில் அயோத்திபுரி ஆளக்கூடிய திருச்செங்கு வளர்ப்பு மகன் அரிச்சந்திர பூபதி என்னுடைய ஆரியர் மாணவன் ஒருவன் இருக்கின்றான். எனக்கு தெரியும். அப்படித்தான் கூற போகிறீர்கள் எனக்கு தெரியும். எப்படி தன்னுடைய மாணவனை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டானா? சொல்ல மாட்டான். நீதியாக சத்தியமாகவா? தர்மமாகவா? அவன் ஒரு பொய்காரன், அவன் ஒரு மெய்காரன், அவன் ஒரு பொய்காரன், அவன் ஒரு மெய்காரன். காட்ட முடியுமா? காட்ட முடியும். உங்களை காட்ட முடியுமா? காட்ட முடியும். யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நினைத்து பேச வேண்டும். தாங்கள் யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது தாங்கள் நினைத்து பேச வேண்டும். நெருப்பிடத்திலே மோதிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் நீரை. நான் யார் தெரியுமா? தாங்கள் யார்? நான் இந்த பூலோகவாசி. நானும் அங்கிருந்து வந்தவன் தான். அறிந்து தெரியாமல் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் ஒரு பொய்காரன் என்று கூறுகிறேன். அவன் ஒரு மெய்காரன் என்று கூறுகிறேன். அவன் ஒரு பொய்காரன். அவன் பொய்காரன் என்று ஒப்படைத்து விட்டாள். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய பூணூல் அத்து எறிந்து விட்டு நாயின் நரம்பனால் பூணூல் அறிந்து அணிந்திருக்கக்கூடிய யம தர்மனுக்கு மலக்குடம் சுமக்க வேண்டும். சுமப்பீரா? ஆகட்டும் ராஜரிஷியே. தாங்கள் போய் வாங்கி வராவிட்டால் தாங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கூறுங்கள் பார்க்கலாம். தாங்கள் சிறுசை மொட்டை அடித்து ராஜரிஷியே நிதானமாக வார்த்தை விட வேண்டும். தாங்கள் நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். தாங்கள் சிறுசை மொட்டையடித்து கருமுள்ளி செம்முள்ளி குத்தி தொட்டைக்கிழமை அமரச் செய்து அயோத்திபுரிய வளமரம் செய்வேன். செங்குள்ள குத்துவீரா? பார்க்கலாமா? கச்ச கட்டி குழுவீரா? ஒப்படைப்பேன். பார்க்கலாமா? சபதத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படி சபதத்தை ஏற்றிருக்கிறோம். பார்க்கலாம். அமிர்தராம்
இந்த சபதமேற்று இருக்கிறோம். சுவாமி, எந்த நேரத்திலையும் மும்மூர்த்திகளை தவிர எந்த தேவர்களை நான் வரவழைத்தாலும் எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் சுவாமி. இந்த கிழக்கு வஞ்சர் எங்கும் செல்லக்கூடாது. சாந்தமாக விளையாட வேண்டும் சுவாமி. தாங்களுடைய அனுமதியில் இருக்க வேண்டும். உண்மையாக சபதம் ஏற்ற பிறகு என்ன சாந்தம் அழைத்து செல்லுங்கள். தன்னுடைய அனுமதியில் இருக்க வேண்டும். சபை கலையற்றும், சபை கலையற்றும். அப்படியாக கிழக்கு வங்கித்தது என் சிறுசை கொட்டை எடுப்பேரா, கருப்புள் செல்புள்ளி குத்துவீரா, வெட்ட கதை மீறி எத்துவீரா, ஐயோத்தவரின் அட்டை வளம்புற செய்வீரா, பார்க்கலாமா? வட்டித்தரே சபதமிட்டிருக்கிறோம், பார்க்கலாம். மக்காபடியை சேர்ந்த நடமாடும் வஞ்சரக்கடை சேகரா வருகை ஐயோத்தவரின் அட்டை தேடிச் செல்கிறேன். அருச்சந்திரனை சந்திக்கிறேன். வருகிறேன்.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோரை வாழ்வுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று வள்ளுவர் வாய்மொழிக்கு ஒப்பாக வாழ்ந்து வரும் எனதுமை பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர்கள், கலைஞர்களை, அரசியல்வாதிகளை, அரும் பெரும் தலைவர்களை, சிந்தனையாளர்களே, சீர்திருத்த மேலைகளே, விஞ்ஞான வேட்பாளர்களே, வியாபார திருமுறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் 56 தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த 56 தேசத்தை ஒரு பூச்சக்கர கூடையின் கீழ் அமர்ந்து சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து செங்கோல் பிடித்து நீதி தவறாது, நெறிமுறைகள் தவறாது, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றேன். மகன் தேவதாசனுக்கு பிறந்தநாள் விழா. மனைவி மகனை அழைத்து மக்களுக்கு தானம், அன்னதானம், கோதானம், வஸ்திரதானம், பிள்ளைப்பால் என்று சொல்லக்கூடிய அனைத்து தானங்களை சிறப்பு செய்ய வேண்டும். மந்திரி அழைத்து நாட்டின் சேம நலன்களை பற்றி விசாரிக்க ஆசைப்பட்டதாக இருக்கின்றேன். காசிநாதா, கங்காதர கடவுளே, அன்பின் திருவுருவே, மாசு மறுபற்ற மாணிக்கமே, சிவனே, உன்னையே நினைந்து இன்று எங்கள் பணியை துவங்குகின்றோம். ஓம் நமச்சிவாய நமக. கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாச சதங்கையாளும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை இல்லை அம்பல நகராஜா எழுமை நாளனே பழனேசா என்பது நகராஜா எழுமை நாளனே பழனேசா அழகிய காணவா அமிர்தானவா அழகிய காணவா அமிர்தானவா என்பது நகராஜா எழுமை நாளனே பழனேசா. மந்திரி அழைத்து நாட்டின் சேம நலன்களை பற்றி விசாரிக்க ஆசைப்பட்டதாக இருந்தாலும் சாமி வணக்கம். 64 அமைச்சர்களே, மூத்த அமைச்சர்
முதலமைச்சர் தாங்கள் தான் சத்தியகீர்த்தி. உண்மைதான் சாமி. நாட்டின் சேம நலன்களை பற்றி விசாரிக்க ஆசைப்படுகின்றேன். தாங்கள் சித்தம் தாராளமாக கூறுங்கள். ஏராளமாக கேள்வி வருகிறேன். மாதம் 3 மாறி பொழுது வருகிறான். மாதம் 3 மாறி பொழுது வருகிறான். 16 பொடிகள் சுகமாய் இருக்கிறான் என்று வளர்ந்தோடுமே நலமோடுமே சுகமாக நலமாக வாழ வேண்டுமே. மாதம் மாறி பொழிகிறான். மாறி பொழிகின்றான். மக்கள் எல்லாம் சேற்றிலே கை வைத்தால் தான் உண்மைதான் சாமி. சேற்றிலே கை வைக்க முடியும். நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னால் விவசாயம். விவசாயம் ஒன்று செழிப்பாக இருந்தால் கல்வி அறிவு தானாக வரும். திறமை செல்வம் வீரம் மும்மாறி பொழிந்து கொண்டிருக்கலாம் சாமி. மாதம் மும்மாறி மழை பெய்து வருடம் ஒரு பொன்மாறி பெய்து நாட்டு மக்கள் எல்லாம் சேமங்களாக தாங்களோட ஆசிரியத்தால் நலமாக இருக்கின்றார்கள். அது எக்குறையும் இல்லை சாமி. இருந்தாலும் மழை பொழிய வேண்டும் என்றால் தெய்வங்களை வழிபட வேண்டும். நிச்சயமாக மரங்களை வளர்க்க வேண்டும். வனங்களை இயற்கைகள் சிறப்பாக இருந்தால்தான். இயற்கை அழிந்தால் மனித வளம் குறையும் என்று கூறுவார்கள். எங்கள் தோறும் விஷ்ணு ஆலயம், காளி, பிடாரி, துர்க்கை, பகவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வ ஆலயங்கள் கோவில் விளங்க புலிகள் விளங்கும் என்று கூறுவார்கள் சாமி. 6 கால பூஜைகள் சரியாக சாமி. தெய்வாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு என்று சொல்லக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், பட்டாளம்மன், முத்தாளம்மன் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் தங்களுடைய கிருவியால் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறது. அதில் எதுவும் குறையில்லை சாமி. ஏனென்றால் தெய்வத்தை வழிபட்டால் தான் நாம் இங்கு நலமாக இருக்க முடியும். ஆகையினால் தாங்கள் ஆட்சிகள் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறது. அதில் எதுவும் குறையில்லை சாமி. மிக்க மகிழ்ச்சி. எக்குறையும் இல்லை சாமி. மிக்க மகிழ்ச்சி சாமி. அண்ண வரக்கூடிய மக்கள் எல்லாம் பசியால் வரக்கூடிய மக்கள் உணவருந்தி நீர்மூர் பந்தல் அமைத்து சிறப்பாக சாமி. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். நாட்டு மக்கள் எல்லாம் இந்த பகுதியிலே அனைவரும் சாப்பிட்டு விட்டு செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது குறையும் இல்லை சாமி. தாங்கள் ஏதாச்சும் குறை இருக்கு என்பது மகிழ்ச்சி. சிற்றவாசல்கள் நமக்கு பகுதி செலுத்தி சரியா போட்டு. என்ன சாமி, என்ன தெரிவித்தீர்கள்? சிற்றரசர்கள் நமக்கு கீழ்பட்ட சிற்றரசர்கள் அனைவருமே நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை செலுத்தி ரசீதுகள் பெற்று செல்லுகின்றார்களா அல்லது ரசீது சாமி? சாமி இல்லை சாமி. தாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அனைவர் நாட்டு மக்கள் எல்லாம் ரசீது போட்டுதான் நாடகத்தை இன்று கூட அழைத்து வந்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன் குழுவிற்காக. அதிலும் குறையில்லை சாமி. மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இருந்தாலும் இன்று தேவதர்சனுக்கு 5வது பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும். அல்ல வரக்கூடிய மக்களுக்கு தான தர்மம் இல்லை என்று சொல்லாமல் மாறி வழங்க வேண்டும். மாவிளை தோரணம் எங்கும் அலங்காரம் செய்ய வேண்டும். சீக்கிரமாக சென்று மனைவியும் மகனை அழைத்துக் கொண்டு வாங்க சாமி. அப்படியாகட்டும். இதே சீக்கிரமாக சென்று தங்களுடைய மனைவி அழைத்து வருகிறேன் சாமி. நமது காக்காவளியை சார்ந்தா ஆதி பராபரி
ஆட்சி செய்து என் மன்னவன் நீதி நெறி தவறாமல் மக்கள் சேவை மகேசின் சேவை என்று சொல்லும் அளவிற்கு வந்தவர்க்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அன்னதானம், சொன்னதானம், பூதானம், வஸ்திரதானம் என்று சொல்லக்கூடிய தான தர்மங்களை எல்லாம் செய்து வருகின்றார். இன்று எங்கள் அருமை மகன் லோகிதன் பிறந்த நாள். 33 கோடி முனிவர்கள், 47 ரிஷிமார்கள், கிண்ணர், கிம்புரர், நாரதர் எல்லோரும் வந்து என் மகனை வாயார வாழ்த்தி லோகம் போற்றும் லோகிதாசன், இந்த உலகம் போற்றும் உலகதாசன் என்று அவனை எல்லோரும் வாழ்த்துகின்றார்கள். என் நாளை காணும் பொழுது என் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இந்த இறைவன் ஈசனை மனதில் நினைத்து வாழ்ந்தார். எண்ணத்தில் நடப்பதெல்லாம் ஜெயம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மகாதேவனை வணங்கி என் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற அனுதினமும் அன்னவருக்கு வருகின்ற அடியார்கள் நாங்கள் புண்ணியமாய் பூஜித்து வருகின்றோம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் எங்களுக்கு என்றும் எந்த குறையில்லாமல் என் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். இறைவனை
மதுரையில் சுக்கம்பட்டி சேர்ந்த வெள்ளமத்து மாணிக்கமே, திருமணம் முடித்து ஓராண்டு கழித்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து தேவர்கள் எல்லோரும் தேவதாசானை வாழ்வு என்று வாழ்த்த லோகத்து மக்களால் லோகிதாச